check the mic and make sure it sound right, boys. காமெடி பட்டாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க தெரியுமா? சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், பவர் ஸ்டார், இப்படி பல ஸ்டார்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தன் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது டிஎஸ்ஆர், அதாவது எம்ஜிஆர் மாதிரி, என்டிஆர் மாதிரி, ஒய்எஸ்ஆர் மாதிரி. இவர் வந்து டிஎஸ்ஆர் சினிமாவில் இன்னைக்கு காமெடியில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவரோட பேட்டி கவனிங்க. வணக்கம் ஐயா சார். தலைவரே, என்னது உங்களை எங்கெங்கே தேடுறது? படு பிஸி ஆகிட்டீங்க போல இருக்கு. நானும் ஒரு இன்டர்வியூ காமெடி பட்டாசு டிவிக்கு எடுக்கலான்னு அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு கடைசியில் இந்த பிரியாணி கடையில் மாட்டிக்கிட்டீங்கள சார். நான் வந்து ஊர் ஊரா சுற்றுறேன். சரி. அப்போ அங்கங்கே எங்கெல்லாம் கிட்டாக்கறி, நல்ல ருசியான கறி, ஒரிஜினல் வெள்ளாட்டு கறி, தோட்டத்தில் மேய்கிற ஆடை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோட்டல் தேடுனேன் சென்னையில். சரி. இப்போ இந்த நம்ம ஸ்டார் விருதுநகர் ஹோட்டல், விருதுநகர் சைதாப்பேட்டை பிரியாணி, ஸ்டார் விருதுநகர் பிரியாணி ஹோட்டல் சைதாப்பேட்டை. இதை ரெகுலரா வந்து மட்டன் பிரியாணி விரும்பி சாப்பிடுவேன். இப்ப கடந்த கொரோனா காலத்துல ஒரு 6 மாசமா இழுத்து மூணத்துனால அந்த நாக்கு செத்து போச்சு. இப்ப வெளியூர் போன நேரத்து நல்ல கிட்டாக்கறி, நல்ல குருத்து எலும்போட ருச்சிச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு யதார்த்தமாக ஒரு ஓனர் மேடத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் உங்களுக்காகவே பிரியாணி போட்டிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம், வாங்க. சரி வந்து இந்த மாதிரி கிட்டாக்கறி, நல்ல ருசி, ஒரிஜினல் ஃப்ரெஷ் கறி, நல்ல மட்டன், உடம்புக்கு நோய் இல்லாத மட்டன், அதை சாப்பிட்டு ருசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதேதான் நான் வந்து தலைவரே ராமாபுரத்துலேருந்து இங்கே சைதாப்பேட்டை வந்திருக்கேன். இந்த ஸ்டார் விருதுநகர் பிரியாணி ருசி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு தானே உங்களை வர சொன்னேன். நல்லா சாப்பிட்டீங்க, அப்படிதான் பிரியாணி சாப்பிட்டு தான் ஆகணும். முடிச்ச உடனே அப்படியே பேட்டியும் கொடுத்துடலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஷூட்டிங் வேற இல்ல, நைட் வந்து அனுப்பு, ஒரு 2 hours நீங்க எப்படி இருந்தாலும் எடுப்பீங்க. சரி பேட்டியும் கொடுத்துடலாம், அவங்க பிரியாணியும் சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இங்க வர வச்சேன். பட் இந்த ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் அவ்வளோ பிரமாதம். ருசிச்சு பாருங்க, தெரியும். நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நாட்டுக்கோழி பிரியாணி, அடுத்து காடை, கௌதாரி, விதவிதமான உடம்புக்கு ஒரிஜினல் சத்தான கிராமத்திலிருந்து வர வச்சு அதை நல்லா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஹோட்டல் ஓனர் மேடம். ஸோ அதனால இந்த ஹோட்டலில் பிரியாணியும் சாப்பிட்டோமாச்சு, உங்களுக்கு இது பேட்டியும் கொடுத்தோமாச்சு, அதனால உங்களை இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ. ரைட், ஓகே. தலைவரே, டன் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் எப்படி நீங்களா வச்சுக்கிட்டீங்களா? சார் நான் வச்சுக்கல சார். நான் சொன்னேன், அந்த மேளத்தை 80 கிலோ 60 கிலோ மேளத்தை வச்சு ஆடினதுனால சரி அந்த காஸ்டியூமர் வாசன், இன்னும் 2-3 பேர், அது யாருன்னு தெரியல, அது அவங்க மைண்டில் உருவானது. அது ஒரு 6-7 வருஷம் கழிச்சு, அப்போ தான் சொல்லலை, இப்போ ஒரு 6-7 வருஷம் கழிச்சு குழந்தைகளுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், ஒரு சினிமா டெக்னீஷியன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், ஒரு டெக்னீஷியன் சொன்னால் அது பழகிட்டுமே, அது நேற்று குழந்தைகளும் டன் ஸ்டார் விரும்புது, அதுக்காக நான் வச்சுருக்கேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அப்புறம் நீங்கள் இந்த அம்பியாவோட தான் ஜூலியா நடிப்பேன்னு சொல்கிறீங்களே, ஒரு காயத்ரி ஜெயராம் இல்லை, ஒரு காயத்ரி ஜெயராம், ஒரு ரம்பா, ஒரு மீனா, ஒரு ரஞ்சிதா, இவங்கெல்லாம் வந்தால் நடிக்க மாட்டீங்களா? அம்பிகாங்கிறவங்க ஒரு அப்புறம் தலைவரே, அம்பிகா மேடம் கூட தான் ஜோடியா நடிப்பேன்றீங்களே, ஏன் காயத்ரி ஜெயராம், ரேவதி, ரம்பா, ஊர்வசி, மேனகா,
ரஞ்சிதா இவங்கெல்லாம் இல்லையா? ரஞ்சிதா அது வந்து பேரா அது ஒரு உலகத்துக்கே போயிட்டாங்க. அவரு பையன் நடிக்க கூப்பிடுறீங்க, மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க நடிகை. நான் ரஞ்சிதான்னு வாய் உளறி சொல்லிட்டேன். நான் சொன்னது சுகன்யா மேடம், அவங்களோட நடிக்க மாட்டீங்களா? இல்லை, சுகன்யா மேடம் நல்ல நடிகை. அவங்களோட சரி, இவங்களுக்கெல்லாம் காமெடி ஸ்கிரிப்ட்ல டைரக்டர்ஸ் போட்டாங்கன்னா நடிக்கலாமே. நான் எல்லா ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நான் வந்து நடிப்பேன். ஏன்னா சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு 15-20 படம் ஹிட்டு கொடுத்த நடிகையோட காமெடி சப்ஜெக்டுக்கு நான் சுட்டாங்களாம். சூப்பர். நான் டைரக்ட் பண்ணா உங்களுக்கு நிச்சயமா இந்த சொன்ன ஜோடியில் ஒரு ஜோடியை நான் உங்களுக்கு கண்டிப்பா நடிக்க வைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகேவா? நடிக்க வச்சிங்கன்னா படம் ஹிட் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா ரசிப்பாங்க. ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசு 60 வயசு உள்ளவங்க அவங்க போஸ்டர் பார்த்தே தேட்டருக்கு வருவாங்க. கண்டிப்பா 15 படம் அவங்க ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க போஸ்டர் ஒரு படத்தில் வந்தாலே ஒரு 10 to 15 லட்சம் ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு தேட்டருக்கு வருவாங்க. இது வந்து யார் கையில் இருக்குன்னா டைரக்டர்ஸ் கையில் தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அது நடக்கும். இப்போ வந்து சின்ன வயசுல உங்க மூக்கை பத்தி யாரோ கிண்டல் பண்ணி நீங்க டென்ஷன் ஆயிருக்கீங்களா? கண்டிப்பா. மூக்குங்கிறது அது பிறக்கும் போதே ரணகாலத்தில் பிறந்தது, பிரசவத்துல. சரி, அதை சும்மா சொல்லிட்டு டைப் பண்ணா சரி ரைட் ஓகேன்னு கண்டுக்காம விடுவேன். இளம் வயசுலாம் திமிழ். அதாவது சொன்னேன்ல, எங்க தாத்தா வந்து ஒரு ஆட்டுக்கறியை ஒரு ஆள் சாப்பிடுவாரு. அப்பா 9 குழந்தை பெற்றவர். சரி, அப்போ அந்த கோபம் வீரியம் ஒரு உலக்கை எடுத்தாங்க 10 பேர் அடிப்பாரு. தாத்தா நீச்சண்ணன் பேரு. சரி, அந்த கோபம் எனக்கு பேரனுக்கு இருக்கும் இல்லையா, அந்த பிளட். அப்ப என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அடிச்சு கிடிச்சு சண்டை கட்டி குடிச்சு டைவ் அடிப்பேன், குப்பை அடிப்பேன், எல்லாம் படிச்சுப்பேன். அப்புறம் ஒன்றும் நடக்கல. கெட்ட பேர் தான் வந்துச்சு ஸ்கூல்ல. ஸ்டேட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நானு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர ரேங்க் ஸ்டூடெண்ட் நான். கலெக்டர் ஆகிருப்பேன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி கோபங்கள் வர வர என்ன பண்றதுன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த நான் இவங்கள்ட்ட பழக்கத்தை கட் பண்ணிட்டு சுத்தமா 3ஆம் கிளாஸ்ல கட் பண்ணிட்டேன். 3ஆவதுக்கு அப்புறம் 9ஆவது வரலையும் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் பக்கத்துல இருக்கலாம். ஸ்கூல்லேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல உட்காந்தா எதிர்த்தாப்புல லேடிஸ் உட்காரணும். அவங்களுக்கு படிச்சதுல வீட்டில் போய் டியூஷன் மாதிரி எடுத்து கொடுப்பேன், கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு கொடுப்பேன். நான் 100 மார்க் எடுத்தா 100க்கு 100 வாங்குவேன். அவங்களுக்கு 97, 96. அதுக்கப்புறம் தான் ஜென்ஸே வருவாங்க. அப்போ வந்து கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவுநிலை, அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரா வாழ்ந்துருக்கிறீங்க. சார் அது ஒரு பயம்தான். சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது. இப்பயும் பாருங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. சினிமாவில் கிண்டல் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த முகம் இந்த தொப்பை தான் உங்களுக்கு காமெடியில் ப்ளஸ்ஸாக இருக்குது. நடிக்க கூப்பிடுறதே அதுக்காக தான். அதனால இதை வந்து நீங்கள் வருத்தமே படாதீங்க. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் லவ் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணல? அதான் அதே தான், லவ் பண்ணுறதுக்கு வந்து படிப்பு வந்து துணையாக இருந்துச்சு. சரி, தைரியம் பத்தல. லவ் பண்ணுறது வந்து படிப்பு துணையாக இருந்துச்சு. இந்த மூக்கு தொப்பை தான் இப்போ கிடையாது. தொப்பை இப்போ திருப்பூர்ல எல்லாம் வந்துச்சு தொப்பை. படிப்பு துணையாக இருந்துச்சு. அதாவது மூக்கு சப்பை வந்து அது லவ் பண்ணேன். நான் லவ்ங்கிறது வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கல, சும்மா ஜாலியாக எல்லாரும் பெண்களும் ரசிப்பாங்க. இப்பயும் நான் போய் ஒரு இடத்துல உட்காந்தேன்னா இந்த 2-3 டைவர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன். பெண்கள்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நான் அவங்கள்ட்ட பழகுவேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் சேட்டைகள் எதாவது பண்ணியிருக்கீங்களா ஊரில்? என்ன மாதிரி சேட்டைகள்? சேட்டைகள்னா இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு கேட்குறப்போ கோவிலில் உண்டியில் உடைச்சேன்னாரு. இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கேட்குறப்போ தீபாவளிக்கு பட்டாசு வச்சேன், அந்த ராக்கெட்டு போய் ஒரு ஐயர் மாமா வெளியே வந்தார், அவர் இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சின்ன வயசு சேட்டைகள். இது மாதிரி சேட்டைகள் எதாவது பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஞாபகம் வந்து? சின்ன வயசில் பெரிய சேட்டைகள் எனக்கு என்னென்னா இல்லாமல் இருக்காது, இருக்கும். அது விசித்திரமான சேட்டை. 1-2 சொல்லுங்கள். ஏன் தலைவர் சின்ன வயசில் அதாவது கிருஷ்ணர் மாதிரி இருந்திருப்பீங்க போல இருக்கு. கோகுலத்தில் கிருஷ்ணர் மாதிரி.
எனக்கு இந்த மூக்கு சக்கை இந்த சப்பை வந்து எங்கள் அப்பாவுக்கு சவுண்டா? 35 வயசு, சரி. அம்மாவுக்கு 17 வயசு. சரி. அப்போ பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கும்? சரி. அப்போ முதல் தலைச்ச குழந்தைனால எங்கள் அப்பாவோட தம்பிக்கெல்லாம் பெரிய குழந்தைகள். சரி. அந்த மூக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை கரண்டியை வச்சு எடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த கரண்டி வந்து இந்த மூக்கில் பட்டும்போது மூஞ்சி புண்ணாயிடுச்சு. மூக்கை வெட்டிடும் இல்லையா கரண்டி? 52 வருஷத்துக்கு முன்னாடி ஏது கத்தி ஏது இப்படி எடுக்கும்போது தலை உயிர் தாய் படி பிரியும் போது வந்தது. அது அப்படியே மூக்கு சப்பையாக போயிடும். என்ன பண்ணுவேன், 1வது 2வது படிக்கிறவொடனே அது ஓகே இருந்துச்சு. 3வதுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு முக்கா அப்படி என்னமோ சொல்லுவாங்க பசங்க. எடுத்து கல் எடுத்து மண்டையை உடைச்சுவேன். இல்லாட்டி அந்த சிலேட்டு புக்கை எடுத்து அது அப்போ கல் சிலேட்டு உடச்சி குத்திவிடுவேன் நான். அவ்வளோ கோவக்காரன். கிண்டல் பண்ணும்போது அவ்வளோ கோவம் வரும். சரி. இது என்ன ஆயிடுச்சுன்னா 3வது 4வதுலேயே வேற ரூட்டில் போயிடுச்சு எனக்கு. சரி. ஆனால் டீச்சர் கூப்பிட்டு என்னடா நல்லா ஸ்கூல் ஃபஸ்ட் வர்ற, நல்லா படிக்கிற, கெட்ட பேர் வாங்கிறீங்கன்னா ரொம்ப உருக்கமாக சொல்லுவாங்க ஒரு டீச்சர். ஒன்று மட்டும் ஒரு சில பசங்களை மட்டும் வச்சுக்குவேன். பசங்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், பணக்காரராக இருக்கணும். ஏன்னா நான் தான் பண்ணையார் மகன் ஏழையாயிட்டேன். அதனால அப்படி நினச்சிக்கிட்டுமே அப்போ வந்து ஒரு காமெடிக்காக இருக்கும். அப்போ அவங்க பசங்க வந்து அப்புறம் அவ்வளோதான். அது அப்போ சின்ன வயசுலேயே உங்களுக்கு காமெடி ஜாலியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், லீவு நேரத்தில் எல்லோரும் ஊருக்கு போடுவாங்க ஹாஸ்டலில். நான் என்ன பண்ணுவேன், போய் மாங்காவை அடித்து மாங்காய் தெரு ரோட்டில் மாமரம் நிறையா இருக்கும். அப்போல்லாம் அந்த திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்லாம் ரோட்லேயே மாமரங்கள் இருக்கும். சரி. இந்த ரோட்டு மாமரத்தை அடித்து எடுத்துகிட்டு வந்து ஊறுகாய் போட்டு அந்த ஊறுகாயை ₹1 ஒரு 10 பைசாக்கு விற்பேன். அது பணக்கார வீட்டு பிள்ளைங்க விற்பேன். சரி. அப்புறம் அந்த நார்த்து பொடியை எடுத்து இடித்து நானே உரலில் இடித்து அதை போட்டு விட்டு எல்லாம் வறுமையின் காலம் அப்படி ஓடும். பரவாயில்ல. இப்போ வந்து மேரேஜ் பண்ணும்போது நிறைய பொண்ணுகள் பார்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா. அது என்னாச்சு? சம்பவங்கள் எல்லாம் காமெடியா அதை வச்சு பெரிய பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் உருவாக்கலாம். பாம்பேயில் அதே மாதிரி வேலைக்கு போன இடத்துல எகெயின்ஸ்ட் இந்த ப்ராப்ளம். சரி. அங்கே உள்ள அதர் ஸ்டேட் பீப்புள், மராட்டி பீப்புளெலாம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க. சரி. மகாராஷ்டிரியன் தான் இருப்பாங்க இந்த பனியன் டெக்ஸ்டைல் தொழிலில். சரி. ₹300 வேலைக்கு போகும்போது அவங்க மூட்டை தூக்க விட்ருவாங்க. சின்ன இதில் டாமினேஷன் இருக்கும் இல்லையா, அசிஸ்டண்டாக போனால் இப்போ போய் தூக்குனா க்ரெயினில் போய் வேலை செய்கிற மாதிரி. அப்போ என்னடா அது இந்த ஆம்பளைக்கு போனால் நம்மளை மூட்டை தூக்க சொல்கிறாங்க, இது மாதிரி தூக்க சொல்கிறாங்க, அங்கே போவாங்க, இதே மாதிரி கூட இது மாதிரி பண்ணாங்க. டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. சரி. ஒன்று இதுக்கு என்ன மாற்று வழி, எப்படி ஸ்கூலில் மாற்று வழி கண்டுபிடிச்சோன்னா இப்போ ஒன்றுக்கு நான் மாற்று வழி கண்டுபிடிப்பேன். சரி. அதே இதை பண்ண மாட்டேன். சரி. அப்போ மாற்று வழிக்கு பண்ணும்போது ஃபேஷன் டிசைனர் பெண்கள் மட்டும்தான் செய்வாங்க. அது அதாவது ஒரு லிவைஸ் ஒரு பிராண்ட் எடுத்தோன்னா அதுக்கு டிசைனிங் ஃபாரின் யூகேக்கு டிசைனிங், ஒரு கண்ட்ரிக்கு ஃபேஷன் டிசைனர் அண்டு சாம்பிள் மர்ச்சன்டைசர் இருப்பாங்க. அந்த பதவிக்கு ஒன்லி ஃபார் லேடிஸ் தான். ஏன்னா 100 கேள்வி கேட்பான் ஃபாரினர், அதுக்கு இந்தியன்ஸ் பதில் சொல்ல முடியாது. அப்போ அந்த லேடி ஜாப்பை எடுத்தேன். யாருமே அந்த 10 லேடிஸோட ஒன்றா போய் கும்மி அடிக்க பண்ண மாட்டாங்க. ஒரு கூட்டமாக போகிறது, விளையாடுறது, ஃபன்னாக இருக்கிறது. பாம்பேயில் 90s 95s வச்சுங்க கேப்டன் கம்பெனியில் பெண்கள் தான். அப்போ அந்த வேலையை நான் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது தெரியல. அப்புறம் லேடிஸ்கிட்ட போனோம்னா 5 லேடிஸ்க்கு நான் ஒரு ஆள். சரி. அப்போ 5 லேடிஸு என்ன தான் டிசைனிங் போட சொல்லி லோடாக குவிப்பாங்க. பாமா, பீனா, கௌசல்யா, எக்ஸ்னு இந்த பாம்பே பேர்களாக வரும். அவங்களோட நல்லா அழகாக இருப்பாங்க. பாம்பேயில் அப்போல்லாம் தெரியும் இல்லையா, அந்த பீப்புளோட சிந்தி, மார்வாடி, குஜராத்தி, பஞ்சாபி இவங்களோட பழகி பேசி அந்த ஜாப்பில் இருக்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருப்பேன். சரி. அப்போ அதே மாதிரி பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து தமிழ்நாட்டில் அதே மாதிரி பொண்ணு என்னோட கலீக்ஸ் எல்லாம் அழகாக இருக்காங்க, ஃபன்னாக இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருக்காங்க. சம்பளமெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னா 3000 ரூபா சம்பளம், ஒரு மர்ச்சன்டைசர்னா 45,000 ரூபா சம்பளம், கார், டாக்ஸி, ஃப்ளைட்டு இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. எனக்கு அதனால தான் அப்புறம் நிம்மதி. அப்புறம் அந்த ஜாப் எடுத்து அந்த ஜாப்லேயே நான் நம்பர் 1 வந்தேன். அப்புறம் கலாச்சாரத்தை நோட்டி எங்கள் அப்பா கொஞ்சம் இருந்திருந்தா எனக்கு அது மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்படியே காலசூழ்நிலை நினச்சா நான் அது மாதிரி மனைவி உழைச்ச உழைப்புக்கு குரு பகவான் வந்து
ஒரு நல்ல மனைவியை கொடுத்துட்டாரு. குழந்தைங்க எத்தனை? ஒரு பையன். என்ன படிக்கிறாப்புல? இப்போ 11th 7th படிக்கிறான். லேட் மேரேஜ். 30 தொழில் தேடி ஓடினது ஒரு காலம். ஆமாம். மனைவி தேடி ஓடினது ஒரு 8 ஆண்டுகள் ஓடினேன். சினிமா தேடி ஓடினது அது ஒரு 8 ஆண்டு காலம். டெக்ஸ்டைலில் சுற்றி தேடி 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 வாழ்க்கை அமையுது. எப்படியோ வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தில் தான் போயிட்டுருக்கு. பொருளாதாரம் வந்து இந்த படங்களில் இப்போ தேடிட்டு இருக்க மாதிரி நல்ல வாய்ப்புகள் வந்து நல்ல காமெடியன் ஆகி ஏன் ஆஃபீஸர்ஸ்லாம் தெரிக்க விடலாமே. இந்த இப்போ ஜிவி பிரகாஷ் சார் படம் மிஸ்டர் டைரக்டர் சதீஷ் பிச்சிருப்பார் டைலாக்கு. அது மாதிரி மூக்குத்தி அம்மன் டைலாக் டெலிவரி தட்டம் டாப் டப் டா பிளப்லா அடிக்கிறது டைலாக் டெலிவரிக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. சூப்பர். எல்லா படத்துலையும் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 10 படத்துக்கு மேலே இருக்கா? 30-32 படம். அதெல்லாம் அதில் எல்லாம் பிராண்டடு பெரிய ரேஞ்சு போயிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை தெரியல. பார்ப்பேன். அதை தேட்டர் படம் அதெல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு 30 படம் இருக்குது. இன்னும் 10-15 படம் நடிக்க வேண்டியது இருக்குது. சரி, நல்ல ரேஞ்சுக்கு வருவீங்க. நல்ல முன்னேற்றம் வரும். தேங்க்யூ. உங்களை மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து டேட்டு கொடுக்கணும். டேட்டு வந்து சார் பெரிய படமோ சின்ன படமோ நான் வந்து முதல்ல டேட்டுக்கு முன்னாடி கேரக்டர் பார்ப்பேன். எனக்கு என்ன கேரக்டர். நான் வந்து ஒரு 50 படத்தில் வந்து எது கொடுத்தாலும் நடித்தேன். காமெடியத்தோட கூட நடித்தேன். அது ஒரு காலம். இப்போ எனக்கு கேரக்டர் எங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, என் திறமையிலே நடிப்புலேயே குறை இருந்தால் 1000 ட்ரிப்பு நம்ம வந்து திருத்திக்கலாம். தப்பு கிடையாது. இப்போ சுந்தர் சி சார் பார்த்து என்ன விகேஆர் என்ன அப்படின்னாரு. என்ன திடீர்னு சார் சொல்கிறாரு, என் படம் பார்த்துருக்க மாட்டாரு நான் நினச்சிருந்தேன். அவர் சார் சொன்னார் 15 படங்கள் 10 படங்கள் பார்த்துருக்கேன். அண்ணன் வருவார் அசால்ட்டாக நடிச்சுட்டு போவார் சொல்லுவாங்க. சாரே சொன்னார். இப்படி நல்லா வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த டேட்டுக்கு நான் எனக்கு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ப்ரையாரிட்டி காமெடி, அதுலேயும் ப்ரையாரிட்டி ஃபேமிலி காமெடி, அதுலேயும் ப்ரையாரிட்டி அம்பிகா மேடம். சும்மா அம்பிகா மேடம் அம்பிகா மேடம் அம்பிகா மேடம் இந்த இது யூடியூப்பில் இதை பார்த்தாங்கன்னா பார்க்குற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக அவங்க நடிக்கணுங்கிற ஒரு ஐடியா வரும். ஏங்க லெஜெண்டுங்க. அம்பிகா மேடம் வந்து கிட்டத்தட்ட சீரியஸாக காமெடி நம்பர் 1. அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு அந்த 7 நாட்கள்லேயே அவங்க காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த 7 நாட்களில் இப்போ நடித்தாங்க. அந்த நீங்கள் சொன்ன அவன் இவனு அதில் வந்து அந்த டைப்பாக இதுவும் ஒரு ஃபேமிலி மாமி காமெடி. இந்த இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவர் லெஜெண்ட் இருக்காங்க. ஒரு 90 to 2000 நிறைய பேர் அவங்கெல்லாம் நடித்தாங்கன்னா நல்லா சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீங்களும் பழைய டைரக்டர் அண்ட் காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் கரண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கரண்ட்டில் உங்களுக்கெல்லாம் நல்ல படங்கள் அமையணும். உங்களுடைய திறமை வந்து நானே இப்போ உங்கள்கிட்ட வந்தது வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல்லையும் இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணுறேன். ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும், ஒரு நல்ல டைரக்டர் வந்து சினிமா வந்து இழந்துடக்கூடாது. நீங்கள் டைரக்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனாரை வந்து ஏன் கடைசி வரையும் வச்சுக்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அந்த காலத்தில் பெரிய பெரிய டைரக்டர்லாம் 40-50 வருஷம் வரலையும் ஹிட்டு படம் கொடுத்தாங்க. நீங்களாம் காமெடியில் கொடுத்தாங்க. இல்லை டிஎஸ்ஆர் அண்ணன் இப்போ வந்து கடவுள் அருளால் கவுண்டமணி அண்ணன் கதை நாயகனாக நடிக்கிற ஒரு படம். சூப்பர். அடுத்து யோகி பாபு நடிக்கிற ஒரு படம். அடுத்து சிங்கமுத்தனோட பையன் சூப்பர் நடிக்கிற தேவர் ஹோட்டலுங்கிற படம். 3 கமிட்மெண்ட் இருக்குது. சூப்பர். அதனால அந்த ஜனவரிக்கு மேலே ஒவ்வொன்றா படம் கமிட் பண்ணுங்க. காமெடிக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இடம் நல்ல இதாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமையும். சூப்பர் தர. இப்போ என்னன்னா காமெடி பட்டாசு நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன். காமெடி பட்டாசு சேனலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள். ஒரு 25 ஆண்டு கால சினிமாவில் உள்ள எல்லா நடிகர்களுடைய வெற்றி ரகசியங்களை அந்த படத்தில் பார்க்கலாம். சில உண்மைகளை பார்க்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த சந்திப்பில் மேலும் சில ரகசியங்களை சினிமாவுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.